அப்புறம் ராஜி ஆத்தா வேற என்ன சொல்லுச்சு? ஆத்தா எங்க சொல்லுச்சு? எல்லாத்தையும் உங்க அக்கா தான் சொல்லுச்சு. அக்கா தான் எல்லாத்தையும் சொல்லுச்சு. ஆனா எப்படி சொல்லுச்சு? ஆத்தாவுக்கும் நமக்கும் ஒரு மீடியமா நின்று தானே சொல்லுச்சு. இப்ப பாரு, உன் வீட்டுல இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் எப்படி அக்கு வேற ஆணி வேற புட்டு வச்சது பார்த்தல. ஆனா முத்தழகு சிசி தான் பாவம்ல. எல்லா ப்ரொசீஜரும் ஒழுங்கா செஞ்சு கூட. போதும், நீ நிறுத்துறியா? யாரும் முத்தழகு மேல ஒண்ணு பரிதாபப்பட வேண்டாம். எந்த விதத்திலயும் அவ உங்க அக்காவை விட குறைஞ்சவில்லை. அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஹே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்ப எதுக்கு திடீர்னு சந்திரமுகியா மாறுற? கங்காவா மாறு, கங்காவா மாறு, கங்காவா மாறு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது ராஜி, நீ முத்தழகு சிசிக்கு சப்போர்ட்டா இருக்கியோ இல்லையோ, மீனாட்சி சிசிக்கு அகைன்ஸ்டா இருக்க மட்டும் நல்லா தெரியுது. அதனாலதானே இந்த கோவம், கடுப்பு, எரிச்சல் எல்லாமே. இவரு உன் சிச்சுவேஷன் இருந்து பார்த்தா உன்னோட கோவம் சரின்னு படுது. இதுவே என் அக்கா சிச்சுவேஷன் இருந்து பார்த்தா அவ செஞ்சதும் கரெக்ட் தான் படுது. அதனால இந்த கோவத்துல நீ மறந்து அக்கா கூட பழவிட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டா என்ன? அப்படியே உன்னை இங்கே கழுத்து நெரிச்சு கொண்டுட்டா என்ன? ஏய், என்ன ராஜி? என்ன நொன்ன ராஜி? எனக்கும் உங்க அக்காவுக்கு வந்தா ஒத்து போகலன்னு சொல்றேன்ல. அப்புறம் என்ன நீ ரெண்டு நாட்டு தலைவர்களையும் சேர்த்து வைக்கிற அமைதி தூதுற மாதிரி பேசிட்டு இருக்க? பா, உன் உச்சக்கட்ட அழகே நீ கோவப்படும் போதுதான் வெளிப்படுகிறது. உனக்காக நான் எழுதின கவிதை எப்படி இருக்கு? கன்றாவியா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ராஜி, நீ இப்படி யோசிச்சு பாரு. உன் வீட்டுல எல்லாருமே உனக்கு ஒரு வகையில தான் சொந்தம். ஆனா என் அக்கா மட்டும்தான் உனக்கு ரெண்டு வகையில சொந்தம். உங்க அண்ணனோட பொண்டாட்டி அவதான். உன்னை கட்டிக்க போற வருங்கால கணவரோட அக்காவும் அவதான். அதுக்காகவாது நீ அவகிட்ட கொஞ்சம் மூஞ்சி கொடுத்து பேசலாம்ல. இத பாரு ராண்டி, நீ என்ன கட்டிக்க போற, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நீ தான் இவ்ளோ நம்பிக்கையா சொல்ற. ஆனா எனக்கு இன்னும் எங்க வீட்டை நினைச்சா பயமா தான் இருக்கு. ஏய், இன்னும் நீ உன் வீட்டை நினைச்சு பயந்துட்டு இருக்க? மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் நீ நடக்குமான்னு தயங்குற ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும்னு அந்த ஆத்தாவே நான் லவ் மேட்டர் போட்டு உடைச்சிருச்சு. இதுக்கு மேல என்ன பயம் உனக்கு? வேற யாரும் நினைச்சு பயப்பட போறேன்? எங்க அப்பா தான். இங்க பாரு ராஜி, உங்க அப்பாலாம் அப்பதான் ராஜி வெயிட். இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் மார்க்கெட் அவுட்டு. ஈஃபில் டவர் மாதிரி நிமிர்ந்து இந்த மனுஷனை ட்வின் டவர் மாதிரி கீழே விழச்சா பத்தியா அக்கா? ஐ மீன் காலில் விழ வச்சுட்டா பத்தியா? அதனால அவ இனி ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம கல்யாணம் ஓகே ஆயிடும். பார்த்திருப்பியே அக்காவுக்கு கிடைச்ச உபசரிப்புலாம். அது ஏதோ உங்க அக்காவை சாமியா நினைச்சு எங்க அப்பா காலில் விழுந்தாரு, அவ்வளவுதான். அதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ராண்டி. அதுவும் இல்லாம உங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வேற என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னே தெரியல. ஏய், நம்ம சைடுல இருந்து there will be no disturbance ராஜி. அப்படியே எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதான் ஆத்தாவே நம்ம காதலுக்கு கிரீன் சிக்னல் காமிச்சிச்சுல, இன்னும் நம்ப மாட்டியா நீ? ஏய் சொல்லு ராஜி, நம்ப மாட்டியா? சரிப்பா, ஆத்தாவை நம்ப வேணாம். என்ன நம்புறல? இந்த பாரு, எல்லார்கிட்டயும் முறைப்படி சம்மதம் வாங்கி முறை வசல் வழியா உன்னை நான் என் வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். யூ டோன்ட் வரி. இன்னும் ஏன் ராஜி பேசாம இருக்க? Why there is a fear when I am near? இது போயட் ராண்டி எழுதுனது. How's it?